Taste the Daily. வழக்குகளும் வேகப்படுத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பது, முறையாக அவர்களுக்கு குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவது என்பது இந்த ஆட்சியிலே முறையாக நடைபெற்று வருகிறது. சட்ட நடவடிக்கை சட்டப்படி ஆட்சி நடத்தி வருகிறார் நம்முடைய முதலமைச்சர் என்பதை நான் இங்கு உறுதியோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். பொதுவாக திராவிட மாடல் ஆட்சி வரும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கான ஒரு ஆட்சியாக இருந்திட வேண்டும் என்றுதான் மகளிர் உரிமை தொகையாக திட்டமாக இருக்கட்டும், இல்லை கட்டணமில்லா பேருந்து பயணம், விடியல் பயணம், பெண்களுக்கான விடியல் பயணமாக இருக்கட்டும், புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், இல்லை பெண்களை தொழில் முனைவோர்களாக்கக்கூடிய திட்டமாக இருக்கட்டும், இல்லை கிராமத்தில் வீடு இல்லாதவர்களுக்கு கலைஞர் கனவு வீடு இல்லம் என்றெல்லாம் அது பெண்கள் பேரில் பட்டா வழங்குறது, பெண்கள் பேரில் அந்த மகளிர் கடன் உதவி, மானிய கடன் வழங்குவது, சுழல் நிதி வழங்குவது, தொழில் தொடங்க உதவி கொடுப்பது என்றெல்லாம் பெண்களின் நலனுக்காக அத்துணை திட்டங்களை நிறைவேற்றி வருகிறது தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதனால்தான் பெண்கள் இன்று இந்த அரசுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். இந்த ஆட்சியிலே பெண்களுக்கு இத்தனை நன்மை பயக்கக்கூடிய திட்டம் நடைபெறுகிறது என்று பெண்கள் இன்றைக்கு இந்த அரசுக்கு ஆதரவு தருகிறார்கள் என்பதை நான் இங்கு உறுதியோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அப்படி ஒரு பெண்களின் நலன் பயக்கக்கூடிய ஒரு அரசு பெண்களுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் வன்கொடுமைகளை புறந்தள்ளுமா, இல்லை அதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்குமா என்பதை நான் இங்கு கேள்வியாக வைக்க விரும்புகிறேன். கடுமையாக நடவடிக்கை எடுத்து வருகிறது, அதுதான் உண்மை. விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ஒரு சில வழக்குகளில் அந்தந்த இடங்களில் உள்ள சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல, இல்லை அந்த இடங்களில் உள்ள ஒரு காவல் அதிகாரியோ இல்லை பிற அதிகாரியுடைய கவனக்குறைவினால், இல்லை அவர்களுடைய ஒரு புறக்கணிப்பினால் ஒரு தவறு நடந்தால் கூட உடனடியாக நம்முடைய அரசின் கவனத்திற்கு வரும்போது உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்கிறது. குறிப்பாக அண்ணா நகர் கேஸ் சொன்னாங்க, உடனடியாக நடவடிக்கை எடுக்கலைன்னு. உடனடியாக நடவடிக்கை எடுக்கலைன்ற தகவல் அரசுக்கு முதலமைச்சருக்கு வந்த உடனே மகளிர் அனைத்து வகை மகளிர் காவல் நிலையத்துக்கு சொல்லி உடனடியாக அந்த குற்றவாளி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே எந்த ஒரு குற்றச்செயல் நடந்தது அரசுக்கு கவனத்திற்கு, முதலமைச்சரின் கவனத்திற்கு, இல்லை உயர் அதிகாரிகளின் கவனத்திற்கு வந்த உடனடியாக சட்டப்படி நடவடிக்கை எடுத்து வருகிறது தான் இந்த திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர் அரசு என்பதை நான் உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா, நம்முடைய வளரிளம் பெண்களுக்கு, அந்த வாலிப பெண்களுக்கு போக்சோ ஆக்டின் கீழே என்னென்ன மாதிரி நடைமுறைகள் இருந்தால் அந்த ஆக்டின் கீழே நடவடிக்கை எடுக்க முடியும் என்பது தெரியாமல் இருந்த நிலை இருந்தது. தொடுதலும் சரி, இல்லை வேறு மாதிரி ஒரு சமீட்சை செய்கிறதும் கூட போக்சோ ஆக்டின் கீழே சட்டப்படி குற்றம்தான். அதனால் இந்த மாதிரி ஒரு போக்சோ சட்டம் என்ன, அது குழந்தைகளுக்கும் எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது, அது ஆண் குழந்தைனாலும் சரி பெண் குழந்தைனாலும் சரி என்பதை விழிப்புணர்வு என்பது பரவலாக்கப்பட்டு வருகிறது. எல்லா இடமும் கல்வித்துறை, சமூக நலத்துறை, காவல்துறை இணைந்து அத்துணை பள்ளி மாணவர்களுக்கும், குறிப்பாக முதற்கட்டமாக 9ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அத்துணை மாணவர்களுக்கும் இன்றைக்கி நம்ம விழிப்புணர்வு செஞ்சுருக்கோம். அந்த உதவி எண் 1098-181 எல்லா இடமும், அதுபோல் காவல்துறைக்கு 100, எல்லா இடமும் அந்த எண்களை புத்தகத்தில் கூட பதிவு செஞ்சுருக்கோம், எல்லாருக்கும் தெரிய வச்சுருக்கோம். அதன் மூலம் என்னென்னா, விழிப்புணர்வு வரும்போது தைரியமாக புகார் கொடுக்க முன் வருகிறார்கள். இதில் என்னென்னா 1098 இருக்கட்டும், இல்லை 181 இருக்கட்டும், 100 இருக்கட்டும், புகார் செய்கிறவங்களுடைய விவரங்கள் Taste the Daily.